ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குபேரன் ஜாதகம் ஒரு ஆய்வுயா. எல்லாத்துக்குமே பெரிய கோடீஸ்வரன பார்த்து, "நீ என்ன பெரிய பெரிய குபேரனோ?" அப்படின்னு சொல்லுவோம். குபேரன் அப்படின்றது அ அவருடைய ஜாதகம் எப்படி இருந்தா அவங்க குபேரனாக ஆவார்கள் அப்படின்றதுக்கு குபேரனுடைய ஜாதகத்தையே போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு, நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயம் அதில் வெற்றி அடையலாம். ஒருவன் கோடீஸ்வரன் ஆவதற்கும், லட்சாதிபதி ஆவதற்கும், அவன் பிச்சாதிபதியாக ஆவதற்கும் ஜாதக கட்டங்களே மிக மிக முக்கியமானது. அதில் இருந்தால் மட்டுமே அவன் கோடீஸ்வரனாக ஆகிறான். பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்து நம்ம பல விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதை நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ குபேரனுடைய ஜாதகத்தில் மீன லக்கணமாக வருகிறது. இதை 1ஆம் இடமாக வைத்து கொள்ளுங்கள். 2, 3 ஒரு ஞாபகத்துக்கு ஆரம்பத்தில் பழகும்போது இப்படி வைத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம். ரைட்டு. இந்த குபேரனுடைய ஜாதகத்தில் எத்தனை விதமான யோகங்கள் இருக்குது, எப்படி ஜாதகம் அமைஞ்சிருக்கு, எப்படி ஜாதகம் அமைஞ்சால் அவன் குபேரனைப் போல வாழுவான், கோடீஸ்வரனாக வாழுவான், மில்லியன்வாதியாக வாழுவான். உலகத்தில் திறமை புலமை ஒன்றுமே கிடையாது. ஜாதக கட்டம் நல்லா இருந்தால் அவன் திறமையானவனாக வருகிறான், செல்வ சீமானாக வருகிறான். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே தான் இந்த ஜாதகம் அமைகிறது. பாருங்கள், இந்த ஜாதகத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் கோல்டன் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1, எப்பயுமே லக்கணாதிபதி சுபராக வர வேண்டும், சுவர் மனை ஏற வேண்டும், சுவரினுடைய சாரத்தை பெற வேண்டும், சுவரினுடைய பார்வையை பெற வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே லக்கணாதிபதியாகிய குரு கேந்திரத்தில் சுவராக வந்து சுவர் மனையில் ஏறியிருக்கிறார். புதனும் ஒரு சுவர் தான். தனியாக இருக்கும்போது முழு சுவராக இருக்கிறார். அசுபரோடு புதன் சேரும்போது அசுபராக மாறுகிறார். அப்படி புதனுக்கு 2 குணங்கள் உண்டு. அதனால தான் அது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருப்பதால் அலிக்கிரகத்தில் புதன் உண்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ லக்கணாதிபதி எப்படி இருக்கணுன்றதுக்கு இது ஒரு பாயிண்ட்டு. லக்கணாதிபதி சுபராக இருக்க வேண்டும், அவர் சுவர் மனையில் ஏற வேண்டும், திரிகோணம் அல்லது கேந்திரம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். திரிகோணம் என்பது 1, 4, 7, 10 இந்த இடங்களில் ஏதாவது ஒன்று லக்கணாதிபதி அமர வேண்டும். அல்லது லக்கணம் 1, 5, 9 திரிகோணம் என்று அழைக்கக்கூடிய இந்த இடத்தில் லக்கணாதிபதி அமைய வேண்டும். ஓகேவா? அந்த அடிப்படையில் லக்கணாதிபதி சுபராக வந்து அவர் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் புதன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. அப்போ 7க்குரியவன் 9இல் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. ரைட்டு. இப்போ ஒரு மனுஷனுக்கு காசு பணம் இது வந்து கிடைக்கணும் அப்படின்னா 2ஆம் இடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2ஆம் இடத்தை தனக்காரகன் இந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுவருடைய சேர்க்கையோ சுவரினுடைய பார்வையோ இருந்தால் அவன் தனக்காரனாக மாறுகிறான். எப்போ சார் மாறுவான் அப்படின்னா, அவனுடைய கொஞ்சம் வயசில் பிறந்தப்ப அவனுக்கு இந்த 2ஆம் அதிபதியினுடைய திசையோ வந்தால் எந்த விதமான பயனும் இல்லை. அல்லது ஒரு 80 வயசு 75 வயசுக்கு மேலே அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தினுடைய அதிபதி அந்த திசை நடக்கும்போது தனத்தை கொட்டி கொடுப்பார். அப்பையும் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ
இளமையான பருவத்தில் யோகங்கள் வரும்போது தான் அவன் அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்கிறான். இப்போ நம்ம வேக வேகமாக சில பாயிண்டை பார்ப்போம். 2ஆம் இடம் என்பது தனக்காரகன் செவ்வாய். செவ்வாய் ஆட்சியோ உச்சமாகவோ இருக்க வேண்டும் என்று சொன்னேன். செவ்வாய் பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது. அப்போ தனக்காரகன் வலிமையாக இருக்கிறான். 2ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். 2வது ரூபா சம்பந்தப்பட்டது 11வது இடம், அது லாபஸ்தானம், லாபாதிபதி. அந்த இடத்தினுடைய அதிபதி லாபாதிபதி. ஓகேவா? இப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த 11ஆம் இடம் என்ற இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. அப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ஆட்சி, 11ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ஆட்சி. லக்கணாதிபதி சுபராக வந்து கேந்திரத்தில் வலிமையாக இருக்கிறார். லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் மிக மிக முக்கியம். அவர் பாக்கியாதிபதியுடன் சேர்ந்து புதன் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து கிரகங்கள் இப்படி வரிசையாக இருந்தாலே மாளவிகா யோகம் அப்படின்னு பேர். ஒரு இடத்த விட கேப் இல்லாமல் தொடர்ந்து அப்படியே இருக்கு. பார்த்தீங்களா? 6ஆம் இடத்துல ஆரம்பித்து அப்படி வரிசையாக கிரகங்கள் இருந்தால் மாளவிகா யோகம். அப்போ இது ஒரு யோகம் அவருக்கு வந்திருக்கு. பாருங்கள், 6ஆம் இடத்தின் இருக்கக்கூடிய கிரகம் தீய கிரகமாக வர வேண்டும் என்று சொன்னேன். தீய கிரகமாக வந்து குரு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்திருந்தால் அது லட்சுமி யோகம் என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புலிப்பாணி 300 என்ற புத்தகத்திலே அது பதிவிடுகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் தீய கிரகம் வந்தால் எதிரிகள் அஞ்சுவார்கள். அவன் நடந்து போகிறேன் அப்படின்னா 10 பேர் எந்திரிச்சு விலகி போயிடுவான். அதாவது இவனை நேருக்கு நேரம் மோதி ஜெயிக்க முடியாது. ஒரு நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸே போட்டால் 6ஆம் இடத்தில் தீய கிரகம் இருந்தால் அவன் வெற்றி அடைவான். 6ஆம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ அமர்ந்திருந்தால் அவன் எதிரியிடம் தோற்றுப்போவான். இதுதான் ஜாதக விதி. ஏமாற்றி விடுவார்கள். 6ஆம் இடத்தில் சுவர்கள் கூட்டமாக இருந்தால் அவன் சொத்துக்களை இழப்பான். எதிரியிடம் சொத்துக்களை இழப்பான். 6ஆம் இடத்தில் தீய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் அமர்ந்தால் அவன் எதிரியை வெல்லுவான். எதிரிகள் அஞ்சுவார்கள் என்பது. அப்போ குபேரனை பார்த்து எதிரிகள் அஞ்சிருக்கிறார்கள். ரைட். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவர்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவன் கோடீஸ்வரனாக ஆவான் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் 6க்குரியவன் நீசமாயி 8லே மறைவது என்பது நோயற்ற வாழ்வை குடிக்கும். 6க்குரியவன் வழுக்கக்கூடாது. 6க்குரியவன் ஒளிய வேண்டும். 6க்குரியவன் சூரியன் 8ஆம் இடத்தில் நீசமாகி 8ல் மறைந்திருக்கிறார். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி கெட்டவனே கெட்டு போயிட்டான். அப்போ இது இவருக்கு ஒரு யோகமாக வந்திருக்கிறது. அதுபோக ஒரு மனிதனுக்கு எடுத்த உடனே 1, 5, 9 இந்த 3 வலிமையாக இருந்தால் அது மிக மிக யோகமான ஜாதகம். நீங்கள் பார்த்துக்குங்க. எடுத்த உடனே ஒருத்தனுக்கு லக்கணத்தை பார்க்கணும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கணும், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9வது இடத்தை பார்க்கணும். இவருக்கு குபேரனுக்கு பாருங்கள், லக்கணாதிபதி குரு. குரு கேந்திரத்தில் 7ஆம் இடத்தில் வலிமையாக இருக்கிறார். ஓகேவா? அப்போ 1ஆம் இடம் வலிமையாக இருக்குது. 5ஆம் இடம் என்பது சந்திரன். சந்திரன் வந்து எங்கே இருக்கார்? 5க்குரியவன் 10ல் இருந்தால் கோயில் திருப்பணிகளை எடுத்து செய்வான். 5க்குரியவன் கேந்திரத்திலே வலிமையானது 10. நல்லா கேட்டுக்குங்க. 1, 4, 7, 10. இதில் எது வலிமைனா 1ஐ விட 4 வலிமை, 4ஐ விட 7 வலிமை, 7ஐ விட 10 வலிமைன்னு அர்த்தம். ஓகேவா? திரிகோணம் என்று சொல்லக்கூடியது 1, 5, 9. இதில் 1ஐ விட 5 வலிமை, 5ஐ விட 9 வலிமை. அதனால தான் 9, 10ஐயும் எடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூறார்கள். இப்போ பாருங்கள், இதில் இருக்கா தர்ம கர்மாதிபதி யோகம்?
10 செவ்வாய் இல்லை. ஓகே. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. 1, 5, 9 மிக மிக முக்கியம். அப்போ 5க்குரியவன் 10ல் அமர்ந்திருக்கிறான். அவன் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7 இடத்திற்குள் இருந்தால் பூரணச்சந்திரன் என்று பெயர். அதாவது சுபராக மாறிவிடுவார். அப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 2, 3ஆம் இடத்தில் தான் சந்திரன் இருக்கிறார். அப்போ சந்திரன் அங்கே வலிமையாக இருக்கிறார். சந்திரன் அங்கே வளர்பிறை சந்திரனாக இருந்து சுபராக மாறி இருக்கிறார். அப்போ 5க்குரியவன் 10ல் அமர்வது மிகச்சிறப்பு. கோவில் திருப்பணிகள் செய்வான் என்று ஜாதக அலங்காரத்தில் கூறுகிறது. அடுத்து 9க்குரியவன் 5 பார்த்துட்டோம். 9க்குரியவன் யார்? பாக்கியாதிபதி. இங்கே பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. அப்போ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவன் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வான். வசதி, வாய்ப்பு, பதவி, அதிகாரம், ஆளடிமைத்தனம் என எல்லாம் புகழும் படைக்க அவன் வாழ்வான். இதில் ஏதாவது ஒன்று தான் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவன் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவன் இன்பத்தை காண்பதை விட துன்பத்தை தான் அதிகம் அனுபவித்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு யோகங்கள் இருக்குது. 11ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், குருவினுடைய பார்வையை பாருங்கள். குரு 1, 2, 3, 4, 5. குரு தன்னுடைய லாபாதிபதியை பார்த்து விட்டார். அப்போ யாருடைய ஜாதகத்தில் லாபாதிபதி ஆட்சியாக இருந்து உச்சமாக இருந்து குருவினுடைய தொடர்பு கிடைத்து விட்டால் லாபம் கொட்டு என்று கொட்டிவிடும். அப்படித்தான் குபேரனுக்கு பாருங்கள், 5வது பார்வையில் குரு லாபாதிபதி ஆட்சி பெற்ற லாபாதிபதியான சனியை பார்த்தது. அதனால் லாபம் கொட்டுகிறது. 5ஆம் இடம் 6, 7. அப்படி பாருங்கள், 7 குரு எந்த ஒரு கிரகமும் பார்வையிலில் தான் வீட்டை தானே பார்ப்பது யோகம். தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது யோகமானது. அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீடு ஆகிய மீனத்தை தானே பார்ப்பது இது ஒரு சிறப்பு. அதுக்கடுத்து 8, 9. 9ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம். இந்த சகோதரஸ்தானமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்கிறார்? பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அவர் யாருக்குரியவர்? 3க்கும் 8க்கும் உரியவர். அட்டமாதிபதி இங்கே இருக்கிறார். அப்போ எவ்வளவு சிறப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? 2வது, சந்திரனுக்கு 12ல் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் அனபாயோகம் என்று பெயர். அனபாயோகம், சுனபாயோகம் என்று யோகங்கள், பல வகையான யோகங்கள் இருக்குது. அதாவது மொத்தம் யோகங்கள் 400, 500 யோகங்கள் இருக்குது. அதில் பாருங்கள், இந்த புத்தகத்தை கூட நீங்கள் பாருங்களேன். யோக தீபிகா அப்படின்னு ஒரு புக்கு ஐயா மாதேஸ்வரன் எழுதுனது. கோயம்புத்தூரில் இந்த புத்தகம் கிடைச்சிச்சு எனக்கு. ரொம்ப அற்புதமான புத்தகங்கள். இந்த பாருங்கள், நிறைய நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் அனபாயோகம், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அனைத்து யோகங்களையும், முக்கியமான யோகங்களை பூரா நான் போட்டுருவேன். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூல புத்தகங்கள். இதை ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆமாம், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு புத்தகங்கள் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளவு புத்தகங்கள் என்னிடம் இருக்குது, ஜோதிட புத்தகங்கள் 2 லட்சத்துக்கு. அவ்வளவு நூல்கள், கிடைக்காத நூல்கள், பல நூல்களை வாங்கி வச்சு நிறையா ஜோதிட நூல்கள் வச்சுருக்கோம். ரைட், இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நம்ம போடுவோம். ரொம்ப நன்றி. பாருங்கள், இதில் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவுசெய்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிங்க. எல்லா பேர்த்தையும் மதித்து உங்களுக்கு நிச்சயம் நான் பதில் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.